தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி வவுனியாவில் இன்று சத்தியாகிரக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா நகரசபை மைதானத்தில் இன்று காலை 7 மணியளவில் ஆரம்பமான இந்த சத்தியாகிரக போராட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா உள்ளிட்ட தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பற்றியிருந்தனர். நீண்ட காலமாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் உறவினர்கள் மற்றும் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பெருந்திரளான மக்களும் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சத்தியாகிரகம் இன்று மாலை நிறைவடைந்ததை தொடர்ந்து பொதுக்கூட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டது. கலந்து கொண்டதற்கு உண்மையான காரணம் உண்மையில் பலர் சிறைச்சாலைகளில் இருந்து எம்முடன் தொலைபேசியில் பேசினார்கள். அதைவிட நேற்றைய தினம் பார்லமெண்டத்திலே அடைக்கலநாதன் அவர்கள் கூட எவ்வளவு பேசினார், இப்படி ஒரு போராட்டத்தை தாங்கள் நடத்த இருப்பதாக. அந்த வகையில் தான் உண்மையில் நாங்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றோம். என்று சொன்னால் சுமார் 8 மாதங்களுக்கு முன்பு கூட நாங்கள் பார்லமெண்டத்திலே இந்த விடயத்தை பேசுகின்ற பொழுது உண்மையில் பல வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த வாக்குறுதிகள் நகருகின்ற ஒரு முற்றுப்புள்ளிகளாக இருக்கின்றதை ஒழிய இந்த விடயத்தை அரசோ அல்லது சர்வதேச சமூகமோ உரிய முறையில் கையாண்டிருக்கிறதா என்பது உண்மையில் இன்று வரை ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதாவது இன்று LLRC என்று கூறப்படுகின்ற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வெளிநாட்டுக்கு சென்று இந்த வெளிநாட்டு அமைச்சர்கள் விளங்கப்படுத்துகின்ற பொழுது அமெரிக்க கிளாரி கிளிங்டன் அவர்கள் இலங்கையின் இனப்பிரச்சனை சம்பந்தமாகவும் இந்த கைதிகள் சம்பந்தமாகவும் பேசுவார் என்பதுதான் இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. ஆனால் அவர் அங்கு செல்வதற்கு முன்பு ஜனாதிபதி அவர்கள் ஒரு தனிப்பட்டவரின் வீடான டிரானவேசின் வீட்டில் சென்று சரத் பொன்சேகா அவர்களை விடுதலை செய்வதற்கு தான் அமெரிக்காவினதும் சர்வதேசத்தினதும் அழுத்தம் இருந்ததை ஒழிய எமது கைதிகளை விடுதலை செய்வதற்கும் எமது தாய்மார்கள், எமது நண்பர்கள், எமது உறவர்களின் அழுகையை நிறுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கையும் இந்த சர்வதேசம் எடுக்கவில்லை. அன்று எந்த சர்வதேசம், அதாவது நாடுகள் எமது யுத்தத்தை முடிப்பதற்கு பின்னால் நின்று நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று கூறி நட்டாத்திலே விட்டதோ அதே சர்வதேசம் இன்றும் எம்மை சரியான வழியில் வழிநடத்துகிறதா என்ற ஒரு கேள்வி எம்மத்தியிலே எழுகிறது. இங்கு கைது செய்யப்பட்டவர்கள் அங்கு அவர்களுக்கு சிறு சிறு உதவிகளை செய்தவர்கள், ஆனால் கப்பலா இங்கு ஆயுதம் நடத்தினவர்கள் இன்று வரை உலா வந்து வருகிறார்கள். இந்த கட்டளை தளபதிகளாக இருந்தவர்கள் இன்னும் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். எனவே இவர்கள் எல்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது சிறு சிறு குற்றம் செய்த சந்தேகத்தின் பேரில் இருக்கின்றவர்களை கைது செய்து வைத்திருப்பதற்கு உண்மையில் சர்வதேசத்தின் அழுத்தத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். தொடர்ந்தும் இந்த போராட்டத்தை செய்து சர்வதேசத்தின் அழுத்தத்தை கொண்டு வருவதனூடாக இவர்களின் விடுதலையை நோக்கி நாங்கள் நகர வேண்டுமே ஒழிய மீண்டும் மீண்டும் நான் எங்களுக்கு தருகின்ற இனப்பிரச்சனைக்கு தருகின்ற உறுதி வாக்கு போல் இவர்களின் விடுதலையும் அமைந்துவிடக் கூடாது. நாட்டிலே சில நாட்களுக்கு முன்னாலே பிரபலமான அரசியல் கைதியான சரத் பொன்சேகா அவர்கள் விடுவிக்கப்பட்டார். நான் வரவேற்கின்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் அந்த மகிழ்ச்சியை ஏன் அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு தருவதற்கு மறக்கின்றது என்று நான் கேட்க விரும்புகின்றேன். அது எங்களது கேள்வி. ஏன் நாங்கள் தமிழர்கள் என்ற கருத்தினாலே அரசாங்கம் பாராட்டம் நடத்துகின்றதா கேள்வி கேட்க விரும்புகின்றேன். அவர் உண்மையாக இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான தமிழ் மக்கள் ஜனநாயக போராட்டம் தொடர்ந்து இந்த நாட்டிலே முன்னெடுக்கப்படும் என்பதை இந்த இடத்திலே தெளிவான முறையிலே கூறி வைக்க விரும்புகின்றேன். சரத் பொன்சேகா சிறைக்கு செல்வதற்கு முன்னாலே சிறைக்கு சென்ற தமிழ் கைதிகள் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று சரத் பொன்சேகா வந்துவிட்டார், ஆனால் எங்கள் கைதிகள் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த நியாயம் கேட்க விரும்புகின்றேன். ஆகவே சரத் பொன்சேகா ஒரு நியாயம், தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான கேள்வி கேட்க விரும்புகின்றேன். எனினும் நாட்டில் அரசியல் கைதிகள் இல்லை என இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பதில் அமைச்சரவை பேச்சாளர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தெரிவித்தார். லங்காவே தேசபாலன හිරකරුවන් නැහැ. இலங்கையில் அரசியல் கைதிகள் இல்லை என நாம் தெளிவாக கூற வேண்டும். யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில், அதாவது LTTE அமைப்பின் பயங்கரவாத செயற்பாடுகள் நிலவிய காலப்பகுதியில் சிற்சில குற்றச்சாட்டுகளின் பேரில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மற்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளவர்கள் தொடர்பிலான விடயங்களே இடம்பெறுகின்றன. சாட்சியங்கள் காணப்படுகின்றன மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் கூறப்பட்டவர்கள் மாத்திரமே சிறை கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். எனவே அவர்களை விடுவிக்கும் அதிகாரம் எமக்கு இல்லை. நீதிமன்றத்தில் விசாரணைகள்
இடம்பெற்று அங்கு அவர்கள் விடுவிக்கப்பட்டால் மாத்திரமே விடுதலை பெற முடியும். அதில் பிரச்சனை இல்லை. பாரிய குற்றச்சாட்டுகளின் பேரில் 359 பேர் சிறைப்படுத்தப்பட்டுள்ளனர். 309 பேர் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளனர். රක්ෂිත බන්ධනකාරය සැකකරුවන් ඉන්න 309ක්. මේ පුජ්‍යලනේ நபர்கள் என்ற அடிப்படையில் கைது செய்யப்படுவதில்லை. அதனால் அது குறித்து எனக்கு கூற முடியாது. நிலவுகிறது. இரவு நேரங்களில் 2-3 தடவைகள் குளித்தாலும் வெப்பம் தணிவதில்லை. அதிக உஷ்ணம் நிலவினாலும் வியாபாரம் நடைபெறுகிறது. இந்த விடயம் பற்றி இன்று பலராலும் பேசப்பட்டு வருகின்றது. ஆம், இது நாம் அறிந்த ஒரு விடயமாகும். ஆனாலும் இது பற்றி நாம் அறிந்திராத தகவல் ஒன்றும் இருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் நாம் செய்தி அறிக்கையிடல் ஒன்றை மேற்கொண்டோம். இன்று காலை கொழும்பு நகரில் சஞ்சரித்து எமது கேமரா குழுவினரால் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை இவை. இன்று காலை 8:30 நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களுக்குள் நாட்டில் அதிக வெப்பநிலை புலனறுவையில் பதிவாகியது. 37.01 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இதன் போது பதிவாகியிருந்தது. இதற்கான காரணம் என்ன? மழைவீழ்ச்சியில் குறைவு ஏற்பட்டுள்ளதனையே காண முடிகிறது. சாதாரணமாக வெப்பத்துடன் ஈரழிப்பு தன்மை கொண்ட காற்று வீசுகிறது. மேற்கு திசையில் இந்த காலப்பகுதியில் சிறிதளவு பருவப்பெயர்ச்சி மழை பெய்துள்ளது. அத்துடன் பருவப்பெயர்ச்சி மழையுடன் காற்றும் வீசுகிறது. இந்த நாட்களில் சில வேளைகளில் பலத்த காற்று வீசுகிறது. ஆனால் ஈரப்பதன் குறைவடைந்து மழைக்காலமும் இல்லாமல் போயுள்ளமையினால் நாம் அதிக வெப்பநிலையை உணர்கின்றோம். வெப்பநிலை உயர்வடைந்து செல்கிறது என்னும் விடயத்தை நாம் நிராகரித்துவிட முடியாது. இந்த நிலைமையினால் பல்வேறு துறைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இவற்றுள் மின்சக்தி துறையும் முக்கியத்துவம் பெறுகிறது. மின்விசிறி மற்றும் குளிரூட்டிகளின் பாவனையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பினால் கடந்த நாட்களில் மின் பாவனையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் நேற்றைய தினத்தில் 35.08 கிகாவாட் மின் அலகுகள் உபயோகிக்கப்பட்டுள்ளன. வானிலை மாற்றத்தினால் நீர்மின் உற்பத்தி நிலையங்களின் உற்பத்தி செயற்பாட்டில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. கடந்த 4-5 மாதங்களாக மிகவும் சிக்கனமாகவே நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரை நாம் பயன்படுத்தி வந்தோம். இதனால் அனைத்து நீர்த்தேக்கங்களிலும் 400 கிகாவாட் மின்சாரம் காணப்படுகிறது. நாளொன்றுக்கு 30 அலகுகள் என்ற ரீதியில் காணப்படுகிறது. தேசிய மின்சக்தி கட்டமைப்பிற்கு அமைய வேறு காலங்களில் 20க்கும் 25க்கும் இடையிலான அளவிலேயே மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறது. ஆனால் இந்த நிலைமை மின்வெட்டு ஏற்படுவதனை ஒத்த பாரியதொரு நிலைமையாகும். அமைச்சரின் கருத்திற்கு அமைய மின்சார தடையை மேற்கொள்ளாமல் அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் மூலம் மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறது. இதன் பிரகாரம் அனல் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து 54% மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பிற்கு கிடைக்கிறது. எனினும் அனல் மின் உற்பத்தியின் செலவு அதிகரித்தமை காரணமாகவே மின்சார சபைக்கு தொடர்ந்தும் நட்டத்தை எதிர்நோக்க வேண்டி ஏற்பட்டது. இந்த நிலையில் அனல் மின் உற்பத்தியினால் எதிர்பார்க்கப்பட்ட இலக்குகள் நிறைவேற்றப்படவில்லை என தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. கடந்த காலங்களில் நுரைச்சோலை போன்ற மின் உற்பத்தி நிலையங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட போது அரசாங்க தரப்பைச் சேர்ந்த அதிகாரிகளினால் பாரிய அளவில் கருத்து வெளியிடப்பட்டது. இந்த காலப்பகுதியில் மின்சக்தி பிரச்சினைக்கு மாற்றீடாக இதன் மூலம் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. அதாவது நாட்டு மக்களை இருளில் வாழவிட மாட்டோம், மீண்டும் அந்த இருள் கவ்விய யுகம் ஏற்படாது என மார்த்தட்டி பேசிய ஆட்சியாளர்கள் மின்சார பாவனையை கட்டுப்படுத்திக் கொள்ளுமாறு நாட்டு மக்களுக்கு கூறுகின்றனர். දැන් රටේ ජනතාවට කියනවා තමන්ගේ විදිහට තමන් කපා ගන්න තියෙනවා. ගැන ලොයිකුත් විවේචන තිබුණා. பல்வேறான விமர்சனங்கள் காணப்பட்டாலும் அவற்றை நிராகரிக்கும் வகையில் இந்த 2 மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்தும் சிறந்த முறையில் மின் விநியோகம் மேற்கொள்ளப்படுகிறது. இதற்காக பாரிய அளவிலான பணம் செலவிடப்படுகிறது. மின் அலகொன்றை 16 ரூபாய்க்கே நாம் விற்பனை செய்கின்றோம். ஆனால் மின் அலகொன்றை உற்பத்தி செய்வதற்கு 60 ரூபாய் வரையில் செலவிடப்படுகிறது. இதனால் அனல் மின்சாரத்தை மிகவும் குறைந்த அளவில் பயன்படுத்துவோமானால் அது மிகவும் சிறந்ததாகும். திட்டமின்மை மற்றும் நிலவுகின்ற நிதி பிரச்சினை காரணமாக மின்சார சபையானது பாரிய அபாயத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சுமத்தியுள்ளன. மின்சார சபையிடம் இன்று எவ்வாறானதொரு திட்டமிடலும் காணப்படவில்லை. எதிர்காலத்தில் அதிகரிக்க உள்ள மின் பாவனைக்கு ஈடு கொடுக்கும் வகையிலும் தமது துறையை அபிவிருத்தி செய்வதற்கும் ஏற்ற வகையில் இருளிலிருந்து தற்காலிகமாக மாற்று வழியை தேடுகின்ற கொள்கையை காணப்படுகிறது.
දැන් අපි හැකිතාක් දුරට நாம் எம்மால் முடிந்த அளவிற்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு பணத்தை செலுத்தி வருகின்றோம். ஆனால் மின் அலகொன்றை உற்பத்தி செய்வதற்கு மின்சார சபைக்கு 22 ரூபாய் செலவு செய்ய வேண்டி ஏற்பட்டுள்ளது. ஆனால் 16 ரூபாய்க்கே அது விற்பனை செய்யப்படுகிறது. மின்சார சபையின் செலவு மற்றும் வருமானத்திற்கு இடையில் பாரிய அளவிலான இடைவெளி ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் திட்டமிடல் ஒன்று இல்லாவிட்டால் 24 மணி நேரத்திற்குள் மின் விநியோகம் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படாது. நிலவும் வானிலையினால் நீரை விநியோகிப்பதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வெப்பமான காலநிலையினால் கழனி கங்கை, மகாவலி கங்கை, நில்வள கங்கை போன்றவற்றிலிருந்து நீரை வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. கொழும்புக்கு நாளொன்றுக்கு 3 லட்சம் கனமீட்டர் நீர் அவசியப்படுகிறது. குறிப்பாக இந்த நாட்களில் 2,70,000 முதல் 2,80,000 கனமீட்டர் தேவைப்படுகிறது. தற்போது அது 3 லட்சம் கனமீட்டராக உயர்வடைந்துள்ளது. இந்த காலநிலைக்கு அமைவாக எவ்வளவு நாட்களுக்கு இது நீடிக்கப் போகிறது என்பது பற்றி கூற முடியாது. இந்த செய்தி தொடர்பில் www.newsfirst.lk எனும் எமது இணையதளத்தினூடாக பெரும்பாலானவர்கள் கருத்து வெளியிட்டிருந்தனர். அவற்றில் சில கருத்துக்கள் அடுத்து. எதிர்காலத்தில் வெளிநாடுகளுக்கு மின்சாரத்தை விற்பனை செய்ய முடியும் என சில மாதங்களுக்கு முன்னர் கூறியிருந்தனர். தற்போது என்ன நடக்கின்றது என பேட்ரிக் ஆண்டனி தனது கருத்தினை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் அதிக வெப்பநிலை நிலவுவதோடு மின்விசிறி, பொழுதுபோக்கு சாதனங்கள் மற்றும் இணைய பாவனையினூடாக அதிக அளவிலான மின்சாரம் பயன்படுத்தப்படுவதாக அசார்லின் கூறியுள்ளார். ஒவ்வொரு உயிரினத்தின் தேவையாக உள்ள மின்சாரமானது தற்போது உயிர் நாடியாக மாறியுள்ளமையினால் மின்சார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக பஷீர் முகமது ஃபர்ஹாத் குறிப்பிட்டுள்ளார். தற்போது தோன்றியுள்ள மின்சார நெருக்கடியை கட்டுப்படுத்த முடியுமா? நாம் இது தொடர்பில் ஆராயும் வகையில் கருத்து கணிப்பொன்றை மேற்கொண்டிருந்தோம். www.newsfirst.lk என்ற எமது இணையதளத்தினூடாக நாம் மேற்கொண்ட கருத்து கணிப்பில் இன்று மாலை 6 மணி வரையில் பதிவாகியிருந்த வாக்குகளே இவை. தற்போது தோன்றியுள்ள மின்சார நெருக்கடியை கட்டுப்படுத்த முடியும் என 37% வாக்களித்துள்ளனர். ஏனைய 63% இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியாது என தமது வாக்குகளை பதிவு செய்திருந்தனர். இரண்டாயிரத்தி 11ஆம் ஆண்டுக்கான நிதி அறிக்கை தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக நிதி அமைச்சின் செயலாளர் PB ஜெயசுந்தரவின் தலைமையில் இன்று பிற்பகல் ஊடகவியல் சந்திப்பொன்று நடைபெற்றது. வறுமை ஒழிப்பு, வேலையற்றோர் வீதத்தை குறைத்தல், தொழில் வாய்ப்புகளை உருவாக்கல், உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல், சுகாதாரம், கல்வித்துறை மற்றும் நிர்மாணத்துறை ஆகியவற்றில் அபிவிருத்தி இலக்கை எட்ட வேண்டியுள்ளதாக இங்கு நிதி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். රටේ ආර්ථිකයට හැබැයි ආර්ථිකයට වටිනාකම එකතු කරන ආර්ථිකයට යන ණය ප්‍රමාණය හොඳටම ප්‍රමාණවත් නැහැ. நாட்டின் அபிவிருத்திக்கு தேவையான துறைகளுக்கு வழங்கப்படுகின்ற கடன் போதுமானதாக அமைவதில்லை. பெருந்தோட்ட கைத்தொழிலுக்கு 3% கடனும் விவசாயத்துக்கு 1% கடனுமே வழங்கப்படுகின்றது. கால்நடை, மீன்பிடி ஆகிய மத்தியதர பிரிவுகளுக்கு ஒட்டுமொத்தமாக வழங்கப்படுவதில்லை. நுகர்வு பொருட்களுக்கு அந்த கடன்கள் வழங்கப்படுகின்றன. குத்தகை நிறுவனங்களும் வங்கிகளும் இதனையே செய்கின்றன. எனவே இதில் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். இதேவேளை தேசிய சேமிப்பு வங்கியின் தற்போது நிலைமை தொடர்பில் அவர் விளக்கம் அளித்தார். பணிப்பாளர்கள் படிப்படியாக ராஜினாமா கடிதங்களை வழங்கியுள்ளனர். அதன் பின்னர் தலைவர் ராஜினாமா செய்துள்ளார். எனவே இவர்களின் ராஜினாமா இந்த விடயம் தொடர்பிலான விசாரணைகளுக்கு சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது. அத்துடன் வங்கியின் நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்பும் வரை தபால்மா அதிபர் பதில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். අපිට ඒ ක්‍රියාවලිය මීට වඩා අර්ථවත් විදියට පරීක්ෂණය කිරීමට த பினான்ஸ் நிறுவனத்தின் பங்குகளை தேசிய சேமிப்பு வங்கி கொள்வனவு செய்தமை குறித்து சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கலின் தரகராக செயற்பட்ட தப்ரபோன் செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியை உடனடியாக அப்பதவியிலிருந்து நீக்குவதற்கு பிணையங்கள் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. அந்த நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளர் தினால் விஜயமானவை அப்பதவியிலிருந்து நீக்குவதோடு வேறு நிறுவனங்களில் பதவிகளை வகிக்க முடியாத விதத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. த பினான்ஸ் நிறுவனத்தின் பங்குகளை தேசிய சேமிப்பு வங்கி கொள்வனவு செய்தமை குறித்து சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கலின் போது டப்ரபோன் செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் பிணையங்கள் ஆணைக்குழு ஆரம்பித்துள்ள விசாரணைகள் நிறைவடையும் வரையே அவருக்கு எதிராக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.